எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். இந்த வீடியோ என்னைக்கு ஷூட் பண்றோம்னா ஜூன் 26ஆம் தேதி ஷூட் பண்றோம். கல்கி 2898 AD இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. இந்த படத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்துக்கு மேல பயங்கர ஹைப் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த படத்துல கமலஹாசன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாருன்னு. உண்மையை சொல்லணும்னா அந்த ட்ரெய்லர்ல கமலஹாசன் கேரக்டர் தான் ஹைலைட். நீங்க நம்பலனா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் எடுத்து யூடியூப்ல போட்டு பாருங்க. நீங்க அந்த வீடியோவோட டைம்லைன் மேல மவுஸ் ஓவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் அந்த ட்ரெய்லர்ல எந்த பகுதி மக்களால திரும்ப திரும்ப பார்க்கப்பட்டதுன்னு. கமலஹாசன் வர பகுதியில மட்டும் கிராஃப் ஏறி இருக்கும். the most replayed பார்ட்னு போட்டிருக்கோம். அதாவது மக்கள் திரும்ப திரும்ப அந்த பகுதியை ரீப்ளே பண்ணி பார்த்திருக்காங்க. இது தமிழ்ல மட்டும் இல்லங்க, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜஸ்லயும் நடந்திருக்கு. அண்ட் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் கமலஹாசனோட கேரக்டரை ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல கமலஹாசனுக்கு என்ன கேரக்டர்னு கேட்டீங்கன்னா கலி என்ற கேரக்டர்ல தான் கமலஹாசன் இந்த படத்துல நடிக்கிறதா கூறப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஷூட் பண்ணும் போது படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, நாங்களும் படம் இன்னும் பார்க்கல. பட் சப்போஸ் கமலஹாசன் அவர்கள் இந்த கலின்ற கேரக்டர்ல நடிச்சிருந்தா படம் வேற லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ற சமயத்துல கலி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வில்லன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாட்டுல மட்டும் கமலஹாசன் 30 நிமிஷம் வில்லனா பிளே பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா உண்மையிலே கலி என்ற கேரக்டர் யாரு, நம்மோட இந்தியன் மித்தாலஜில அவருக்கு என்ன ரோல் இருக்கு, அவர் ஏன் இந்த படத்துல த மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் வில்லனா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா மித்தாலஜி பேஸ்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது, சயின்ஸ் ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் இதெல்லாம் அங்கே அடிக்கடி ரிலீஸ் ஆகும். அண்ட் இந்த ஜானர் ஃபிலிம்ஸும் அங்கே பெரிய அளவுக்கு வரவேற்கப்படும். அதனால இந்த மாதிரி மித்தாலஜி கேரக்டர்ஸை வச்சு பெரிய பட்ஜெட் போட்டு ஹாலிவுட்ல படம் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாட்டோட மித்தாலஜி காடை சூஸ் பண்ணி அந்த காட் இந்த காலகட்டத்தில் இல்ல ஃபியூச்சர்ல மனிதர்களுக்கு உதவுற மாதிரியோ இல்ல மனிதர்களை அழிக்க ட்ரை பண்ற மாதிரியோ படங்கள் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாரு, லோகிலாம் நார்ஸ் மித்தாலஜில இருக்க ஒரு முக்கியமான கடவுள். அதாவது ஜெர்மனியோட வடக்கு பக்கம் வாழும் மக்களோட கடவுள்கள் தான் இந்த தாரும் லோக்கியும். அதே மாதிரி நம்ம ஊர் மித்தாலஜியை வச்சு போஸ்ட் அப்போகலிப்டிக் எரால, அதாவது உலகம் திட்டத்தட்ட அழியிற சூழ்நிலையில இருக்க காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி கதை அம்சம் உடைய படம் தான் கல்கி 2898. ஐ திங்க் நிறைய பேருக்கு கல்கியோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஷ்ணு கடவுளோட கடைசி அவதாரம் தான் கல்கி. இந்து மித்தாலஜி படி உலகத்தோட டைம்லைனை மொத்தம் 4 யுகமா பிரிக்கிறாங்க. அதுல கடைசி யுகம் தான் கலியுகம். அதாவது அந்த டைம்லைனோட கடைசி பார்ட் அர்த்தம். இந்த டைம்லைன்ல தான் அதிகமான வன்முறைகள், அக்கிரமம், கொடூரம்லாம் நடக்கும். அப்போ நம்மோட மித்தாலஜி காடான கல்கி வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவாரு. அண்ணா கிளியரா சொல்ற மாதிரி இது மித்தாலஜி தான். இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸையோ சயின்ஸையோ நம்ம பேச வேணாம். இது ஒரு ஃபன் ஃபில்டு ஃபிலிமா தான் நான் பாக்குறேன். அதனால ஜாலியா இந்த கான்செப்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்க மித்தாலஜி மட்டும் என்னன்னு தெரிஞ்சுப்போம். சோ இந்த தவறுகள்லாம் கலியுகத்துல நடக்கும் போது விஷ்ணு கடவுள் எடுக்க போற கடைசி அவதாரம் தான் கல்கி அவதாரம். சோ இந்த கல்கி அவதாரம் யாரை காலி பண்றதுக்காக பூமியில அவதாரம் எடுக்கிறாங்கன்னா கலியை காலி பண்ணதான். அதனாலதான் இந்த டைம்லைனோட பேரு, இந்த யுகத்தோட பேரு கலியுகம். கலின்றது அந்த அரக்கனோட பேரு, யுகம்ன்றது இந்த கலியோட டைம்லைன், அவனோட யுகம் இது. சரி, விஷ்ணு ஏன் கலின்றவரை காலி பண்ணும்? மித்தாலஜி படி கலின்றது யாரு, அப்படி என்ன சூப்பர் பவர்ஸ் அவர்கிட்ட இருக்கு, அப்படி என்ன கெட்டதை அவர் செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மதேவன் இருக்காருல, படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் இருக்காருல, அவரோட ஃப்ரண்ட் ஃபேஸை தானே நம்ம பார்ப்போம். அவரோட பின்புற முதுகுல மலின பலகா அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கான். நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல, நான் எடிட்டர் டெக்ஸ்ட் போட சொல்றேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெட்டீரியல் ரொம்ப இருள் நிறைந்த பாவப்பட்ட மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்ல இருந்து உருவானவர் தான் அதர்மா, அதாவது அதர்மம்னு அர்த்தம். அதர்மமோட மனைவி பேரு மித்தியா. மித்தியா யாருக்கான டீமன்னா பொய்யுக்கான டீமன். இந்த அதர்மமும் மித்தியாவும் சேர்ந்து, அதாவது இந்த அதர்மமும் பொய்யும் சேர்ந்து அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுல ஒரு குழந்தையோட பேரு தம்பா, இன்னொரு குழந்தையோட பேரு மாயா. தம்பா தற்பெருமைக்கான அரக்கன், மாயா மாயத்துக்கான இல்யூஷனுக்கான டீமன். இவங்க 2 பேரும் என்னதான் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்றாங்க, கணவன் மனைவியா வாழ்றாங்க. இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் 2 குழந்தைங்க பிறக்குது. அதுல முதல் பையன் பேரு குரோதா, அதாவது கோபம்னு அர்த்தம், ஆங்கர்னு அர்த்தம். 2வது ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க, அவங்க பேரு இம்சா, அதாவது இம்சை, வயலன்ஸ் அர்த்தம். மறுபடியும் என்னதான் இவங்க 2 பேரும், அதாவது குரோதமும் இம்சையும் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் 2 பேரும் மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் கலி. இதை தவிர அதர்மாவோட குடும்பத்துல ஃபேமிலி ட்ரீல யத்னா இருக்காங்க, லோபா இருக்காங்க, நிக்ரிதி இருக்காங்க. யத்னானா யாருன்னா டார்ச்சர், லோபானா கிரீடு, பேராசை, நிக்ரிதினா டிஸ்ஆனஸ்டி. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இந்த ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு கெட்ட குணத்துக்கான டீமனா இருக்காங்க. அப்ப கலி எந்த குணத்துக்கான டீமன்னு கேட்டீங்கன்னா இந்த
எல்லா குணங்களுக்கான டீமன் தான் களி. இவங்க எல்லாரும் கண்ணன் உலகத்துல இறந்த பிறகு, அதாவது விஷ்ணுவோட அவதாரமான கண்ணன் இறந்த பிறகு உலகத்துல மனித ரூபம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்துல இருந்து களி மனிதர்களோட மனிதனா வாழ்ந்து மனுஷனை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி அவன் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்ச யுகத்தோட பேரு தான் கலியுகம். களி இருக்க இடத்துல தான் ப்ராஸ்டியூஷன், குடிப்பழக்கம், சூதாட்டம், படுகொலைகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். அண்ட் கலியோட பிக்கெஸ்ட் பவர் என்னன்னா பிசிக்கல் பவர்ஸ் கிடையாது. அவன் இங்க இருக்க மக்கள் மனசுல அதர்மத்தையும், பொய்யையும், டிஸ்ஆனஸ்டியையும், கோபத்தையும், வன்முறையையும், தற்பெருமையையும், பேராசையும் விதைக்கிறது தான் அவனோட பவரே. அதை வச்சு இங்க மக்களுக்கு நடுவுல கயாச உருவாக்குறது தான் அவனோட வேலையே. சரி, கலியோட கோல் என்னன்னா, கோல் இஸ் சிம்பிள். இந்த மாதிரி ஹிந்து மித்தாலஜில மட்டும் இல்ல, நிறைய மித்தாலஜிஸ்ல இருக்கு, நிறைய ரிலிஜியன்ஸ்ல இருக்கு. அங்க இருக்க டார்க் பவர்ஸோட சிம்பிள் கோல் என்ன? கடவுள் கொடுத்த ரூல்ஸை மறக்கடிக்கணும், கடவுளையே மறக்கடிக்கணும். அப்படி மறக்கடிச்சுட்டா டூம்ஸ்டே வந்துடும். அதுதான் கலியோட கோலும். அதை நோக்கி தான் களி பயணிப்பான். அண்ட் அவனை எதிர்க்க தான் கல்கி அவதாரம் இந்த உலகத்துல பிறக்கிறது தான் மித்தாலஜி. அண்ட் ஆப்வியஸா கல்கி அவதாரம் இந்த உலகத்துல பிறந்த பிறகு அந்த கடவுளுக்கு சில ட்ரைனிங்ஸ் எல்லாம் வழங்கப்படும். அதை வச்சு ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணி களி அவர் காலி பண்ணுவாரு. இதுதான் கதை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். களியா ஒரு பயங்கரமான வில்லன். இந்த வில்லன் ரோல தான் கமலஹாசன் கல்கி படத்துல பண்ணதா கூறப்படுது. அண்ட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அவங்க படத்துல கொண்டு வந்திருக்காங்களா இல்ல படத்துல எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம சில சோர்சஸ்ல எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த படத்துல கமலஹாசனுக்கு மட்டும் 30 நிமிஷம் கேரக்டர் இருக்கு, அதனால வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, ஐம் நாட் ஷுர். உங்களை போல தான் நானும் எக்ஸைட்டடா இருக்கேன் படம் பார்க்கறதுக்கு. படம் பார்த்து முடிச்ச பிறகு ஒரு வீடியோ போட முடிஞ்சா போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு படத்தை பத்தி ஏதாவது பேசணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா போடுறேன். நீங்க களி என்ற கேரக்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சப்போஸ் இப்ப வந்துட்டு இருக்க செய்திகள்லாம் உண்மையா இருந்தா, மார்வல் மாதிரி, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி களிக்குன்னு ஒரு செப்பரேட் மூவி ஆர் வெப் சீரிஸ் இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா களி மட்டும் தான் இந்த கல்கி பிலிம்ல பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் களியை சுத்தி மித்தாலஜில எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கு. சோ களின்ற கேரக்டரை வச்சு மட்டுமே ஒரு தனி மூவியோ இல்ல வெப் சீரிஸோ எடுக்கலாம். அவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கைஸ், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மோஸ்ட் ரீப்ளைடு செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் இது ஒரு தனி வீடியோ. மற்றபடி வீடியோ முடிஞ்சிருச்சு, வேணுன்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் ரீப்ளைடு செக்ஷன். இங்கே கிராஃப் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் மோஸ்ட் ரீப்ளைடு செக்ஷன். இதில் வந்து மக்கள் எத்தனை வாட்டி ரீப்ளை பண்ணாங்கன்றத டேட்டாவை வச்சு ஒரு கிராஃப் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. கைஸ், நான் உங்ககிட்ட இதை தான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹிந்தி ட்ரெய்லர் தெரியுதா? கல்கியோட ஹிந்தி ட்ரெய்லர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபை பாருங்கள், கிளியராக பாருங்கள். இங்கே மோஸ்ட் ரீப்ளைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கமலஹாசன் வர இடத்துல இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கிராஃப் ஏறி இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் இது பாருங்கள், இது தெலுங்கு ட்ரெய்லர். தெலுங்கு ட்ரெய்லர்லேயும் பார்க்கலாம். மோஸ்ட் ரீப்ளைடு செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வர இடம் தான். இதுதான் சொல்கிறேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பிரபாஸை வச்சு தான் மோஸ்ட்லி இந்த படத்தை செல் பண்ண பார்ப்பாங்க. என்னதான் அமிதாப் பச்சன், கமலஹாசன் அப்படின்னு மற்ற ஸ்டேட்டில் ப்ராமினெண்ட்டாக ரோல்ஸ் பண்ணுற ஆக்டர்ஸ்லாம் இருந்தாலும் பிரபாஸை வச்சு தான் இந்த படத்தையே செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுலேயும் பாருங்கள், அந்த ட்ரெய்லர்லேயும் தெலுங்கு ட்ரெய்லர்லேயும் பாருங்கள், மோஸ்ட் ரீப்ளைடு செக்ஷன் கமலஹாசன் வர இடம் தான். இதை தான் நான் சொல்ல விரும்பினேன்.